ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணும் பொங்கலப்போ நாங்கள் வந்து அவுட்டிங் போன விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 10 மணி போல் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற இந்தியன் ஷீஷெல் மியூசியம் தான் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து கிளம்பியிருந்தோம். இந்த மியூசியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸு. ஸோ இந்த காணும் பொங்கலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் போனோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க ஹைவேவை பிடிச்சி தான் போயிருந்தோம். ஸோ காற்றுல என் முடி பார்த்திங்கன்னா சந்திரமுகி மாதிரி பறந்துக்கிட்டே வந்திருந்தது. நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் சாப்பிடலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் லைட்டாக பசிச்சது, ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து மகாபலிபுரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 2.5 மணி நேரம் ட்ராவலு. கரெக்டாக இந்த மியூசியத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்திருந்தது. ஸோ அதுதான் வந்து இதுக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. ஸோ அந்த பிரிட்ஜை தாண்டினீங்கன்னாவே கொஞ்சம் தூரத்தில் வந்து இந்த மியூசியம் வந்து வந்துடுது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இங்கே போய் சேரவே 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் ஃபஸ்ட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் மியூசியம் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் வரல. ஸோ எங்கள் கூட வந்து இவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு போயிருந்தாங்க. டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு வந்து 400 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆக டிவைட் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விசிட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்குகளாக வந்து டெக்கர் பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ பிளேஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ லவர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இடம் வந்து இதுவாக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து நம்ம அங்கங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷவர் மாதிரி வச்சு டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. சம்மர் டைம்லலாம் வந்திருந்தால் அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது உள்ளே பார்த்திங்கன்னா ஏசிலாம் இல்லைங்க, உள்ளே வந்து ரொம்பவே புழுக்கமாக தான் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து குட்டி குட்டி சங்குகளாலேயே வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து பெரிய டால்ஃபின்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஐகான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சங்குகளாலே வந்து இது வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையுமே நின்று பொறுமையாக வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சங்காலேயே வந்து இந்த சிற்பி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ கீழே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஸோ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்குகளால் மட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீச்சிலலாம் நிறைய கிடைக்கும் இல்லையா இந்த சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருந்தது. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கர்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே இருந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வியூ கவர் பண்ணுறேன் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அப்போ வந்திருந்தோம். க்ரௌடு வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லைங்க, மீடியமாக தான் இருந்தது. ஸோ நல்லா ஃப்ரீயாகவே வந்து நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நின்று எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி ரூம் மாதிரி போகுது. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மினரல்ஸ் அதுக்கப்புறமா நிறைய வகையான ஸ்டோன்ஸு அந்த மாதிரிலாம் டிஸ்பிளேயில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்தால் பொறுமையாக ஒன்று நின்று நிதானமாக பார்த்துட்டு வரணும். ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கல. ஆனால் இன்னொரு நாள் போய் நல்லா கிளியராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும் ஆசை இருக்குது. பிரதுக்குட்டி அச்சுக்குட்டி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லைட்டிங்லாம் பார்க்கவும் ரொம்பவே அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தது. ஸோ சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த மகாபலிபுரம் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தீங்கன்னா, ஸோ மகாபலிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் தான். ஸோ பின்னாடி பேக் சைடே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து எக்ஸிபிஷன் இருக்குது. ஸோ இதையுமே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த போட் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டால் அப்படியே கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெலாம் இருந்தது. ஸோ இதுக்குமே ஃபுட்டு வாங்கி அங்கேயே விற்கிறாங்க. அதை வாங்கி பசங்க கிட்ட கொடுத்து போட சொல்லிட்டோம்.
அப்புறமா இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபிஷ்ஷிங் மியூசியம் தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செக்மெண்ட்டு. ஸோ இதை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம். இதுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீன் பிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றத வந்து A to Z வந்து எல்லாத்தையுமே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே போய் தான் வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய வந்து நம்ம பார்க்க முடியாத திங்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து டிஸ்ப்ளேல வச்சுருந்தாங்க. அதுக்கு பாதிக்கு பாதி பேர் கூட என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ தத்ரூபமாக எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் போட்டு என்னென்ன போட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மீன் பிடிக்கிறதுக்காகவே வந்து தூண்டில் முட்கள்லாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த காலத்துலலாம் வந்து மீன் பிடிக்கு வந்து என்னென்ன மாதிரி யுத்திகள்லாம் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக வந்து நல்லா அழகாகவே வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான சங்குகளோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்டாக வந்து நம்ம வந்து விசிட் பண்ண இடம். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா வகையான சங்குகளுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நிறைய சங்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. நிறையன்னு சொல்கிறத விட நம்மளுக்கு தெரிஞ்சது சங்கு அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்குகள்லே இருக்கக்கூடிய நிறைய வகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து நின்று ஒன்றுத்தையும் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சங்கு பின்னாடி நின்று நிறைய ஃபோட்டோஸ் தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கடுகு சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சங்கம். ஸோ ரொம்ப சின்ன சங்கு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே தனியாக வந்து அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 சங்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்துருக்கேன். பீச் சைட்லாம் வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 2, 3 சங்குகள்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். மீதி சங்குலாம் வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் பட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்து அப்பப்போ விசிட் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குகள்லாம் வந்து அந்தந்த ஃபேமிலி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வேரியாகவும் வந்து பார்த்திங்கன்னா சங்குகள் எல்லாமே வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அப்படியே அந்த கிளாஸில் வச்சு மிரரில் வச்சு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம். ஸோ பாம்பன் பாலம் 1949 எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேயில் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு. ஸோ இதெல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அதையுமே விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ட்ரெயினெல்லாம் கூட வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 4th செக்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மீன் எக்ஸிபிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சங்கு எக்ஸிபிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 3 o'clock ஆகிடுச்சி. ஸோ இந்த மீன் கலெக்ஷனுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷிலே வந்து மசாஜ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பா தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷு. ஸோ இதெல்லாம் வந்து லைவாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நகர்ந்து போயிருந்தது. சிலதெல்லாம் வந்து அப்படியே தான் இருந்தது. இந்த ஸ்டார் ஃபிஷ் பார்க்கும்போது தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸுக்குள்ளே வந்து கையை வச்சு அதுக்கப்புறமா வந்து எடுத்தது தான் இந்த ஃபுட்டேஜு. ஏன்னா கிளாஸை லைட்டாக தூக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து லைவாக வந்து அதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸில் இறால் அதெல்லாமே கூட இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆஃப் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இதில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரத்துக்குட்டியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த செக்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா புரியல, அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபிஷ் செக்மெண்ட் பார்த்ததும் அவன் வந்து கொஞ்சம் ஜாலி ஆகிட்டான். ஸோ அங்கே வந்து காட்டின உடனே டக்குன்னு கையை வச்சு பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்லாம் அந்த ஃபிஷ்ஷு ஓடி
ஓடி போகிறது வந்து பார்க்குறதுக்கு டாய்ஸ்ன்னு நினச்சிட்டான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது அதையும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையை அசைச்சதுன்னா நம்ம கிட்ட வந்து அழகாக நகர்ந்து வந்தது. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பாம்பு போலவே இருந்தது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே பாம்பு தான் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். பட் இது வந்து ஒரு டைப்பான ஃபிஷ் போல். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ஷார்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம கேமராவுக்கு வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து மொபைலில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கவோ அழகாக வந்து தண்ணி தொட்டிக்கிட்ட வந்து ஃபேஸை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து ஒன் டைம் வந்து பிளேசஸ் வந்து விசிட் பண்ணும்போது இந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மைண்டுக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் யாராவது வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வரலன்னா ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் கலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் மசாஜ் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி எடுத்ததே கிடையாது. ரொம்ப பயந்து, அதுவும் ரொம்ப பயந்துன்றதை விட என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே இறக்கி விட்டுட்டாங்க. நான் வந்து ரொம்ப பயந்தேன். ஃபஸ்ட்டு வந்து காலை வந்து பிடிச்சி கடிக்க போதோ அப்படின்னு பயந்தேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கிச்சி கிச்சி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் நல்லா பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஜாலியாகவே ஆகிட்டோம். ஸோ ஃபிஷ் மசாஜ்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனோசர் வந்து அந்த ஜூவை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மினி ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே தான் போனோம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜுராசிக் பார்க்குள்ளே தாங்க இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ அச்சு பாப்பா வந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனோசர்ஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவள் வந்திருந்தா. அவளுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் நம்ம இந்த பிளேஸ்க்கு தான் போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவள் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா. ஸோ இந்த பிளேஸ்க்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே பார்த்திங்கன்னா டைனோசர் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டா. இந்த டைனோசர் மியூசியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் டைனோசர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டைனோசர் கிட்ட போனால் அது வந்து சென்சார் மூலயமா வந்து அசையுது. ஸோ அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையாகவே டைனோசர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியே ஃபீல் இருந்தது. ஆனால் உண்மையான டைனோசர் இருந்தால் நம்ம வந்து அந்த அளவுக்குலாம் வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஆனால் அது பார்க்குறதுக்கு அந்த தொட்டு பார்க்குற அந்த விதமாக்கும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்கின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உண்மையான ஒரிஜினலான ஒரு பொருளை தொடுற மாதிரியே இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அது வாய்க்குள்ளே கையை விடலாமா அந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்கலாமாலாம் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பயம் இருக்குது. அது பொம்மைன்னும் நம்மளுக்கு தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைனோசர்கிட்டையும் போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிரதுக்குட்டி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்தார். அந்த டைனோசர் அசைகிறதோ அந்த சவுண்டு எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இருந்தது அந்த சவுண்டு. ஸோ அது அசைகிறது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக தத்ரூபமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அவன் வந்து கிட்டையே போகல. நாங்கள் கிட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அவன் போகவே இல்லை. சரி குழந்தை ரொம்ப பயந்துட போகிறான்னு நாங்களும் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா டைனோசரோட வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக டைனோசர் வந்து முட்டையில் வந்து எப்படி இருக்கும், ஸோ அது வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதோட க்ரோத்தெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பொறுமையாக இருந்து சுற்றி தான் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியல. அந்தளவுக்கு தெரியலன்னு சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிளியராக வந்து அதை நின்று நம்ம பார்க்கக்கூடிய பொறுமை வந்து இல்லை, படித்து பார்க்கக்கூடிய பொறுமை இல்லை. மேபி வந்து நெக்ஸ்ட் டைம் போனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நின்று பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு ஸோ அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைனோசர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட வாலை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த டைனோசருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட போனோம்னா ரொம்ப பயங்கரமாக வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து பயங்கரமாக இருந்து அதுக்கப்புறம் பயங்கரமாக கத்துற மாதிரிலாம் பண்ணிச்சு. ஸோ நாங்கள் வந்து இதுக்கிட்ட பிரத்துக்குட்டியை கூட்டிகிட்டு போனோம்னா அவன் டோட்டலாக பயந்து அவங்க அப்பாவை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். ஆனால் கொஞ்ச நேரம் தாங்க அவன் அப்படி இருந்தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைனோசர்கிட்டையும் போய் விளையாடவே ஆரம்பிச்சிட்டான். அது மேலே உட்கார வச்சா கூட அவன் உட்கார்ற ஸ்டேஜுக்கு போயிட்டான். அதனால் அவனுக்கு வந்து பயன்றதே வந்து சுத்தமாக போயிடுச்சு. இது மாதிரி தாங்க ரொம்ப பெருசாக வந்து அந்த வாழை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம போயிட்டு இருந்தால் நம்ம தலை மேலெலாம் வந்து படாமல்
படுற மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்பவே நாங்கள் மட்டும் இல்லைங்க, அங்கே வந்திருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து டைனோசரை வந்து நம்ம வந்து ரொம்ப ஹாஷாக பார்த்தே நம்ம வந்து பழகிட்டோம். ஸோ அது வந்து நம்ம கிட்ட போய் நின்று அதுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து ஸோ அது கத்துறதெல்லாம் வந்து கிட்ட நின்று நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்தது, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா டைனோசரோட முட்டை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் போய் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்த உடனே பாப்பாவும் என்ன பண்ணா, என் பின்னாடியே வந்து அவளுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்த மாதிரியே போஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைனோசர் முட்டைக்குள்ளே வந்து வந்திருந்தா. பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி வந்து அழகாக வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைனோசர்கிட்டையும் போய் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸு. 400 ருபீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து. நாங்கள் வந்து காணும் பொங்கல் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 300 சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு குரூப்பாக வந்து ஒரு 10 பேர் போனால் 10 பேருக்குமே 100 ருபீஸ் பே பண்ணால் போதும். எங்களுக்கு வந்து அப்படி தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு மொபைலுக்கும் 100ன்னு வாங்கலை. ஸோ ஓவராலாக வந்து 100 ருபீஸ் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து இதுக்கிட்ட வந்து கையை விடு பாப்பா ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னால் கூட அவள் கேட்கல. அவள் கொஞ்சம் பயந்தே கை வச்சுக்கிட்டு இருந்தா. ஸோ இது பாருங்களேன் எப்படி அசையுது பாருங்களேன். அப்படியே பார்க்கும்போது அது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த டைனோசர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்தோன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 3D பெயிண்டிங் வந்து தனியாக இருக்குது. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பெயிண்டிங்கு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பெயிண்டிங்கை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த ஃபிஷ் மியூசியம் மட்டும் பார்த்திங்கன்னா 4 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டைனோசர் மியூசியமும் அதுக்கப்புறமா வந்து இந்த 3D பெயிண்டிங்கும் வந்து இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்துக்களால் செஞ்ச ஜுவல்லரிஸும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அங்கே வந்து ஷாப் மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதுக்கு வந்து போகல. நாங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இப்படியே வந்துட்டோம். ஏன்னா வந்து விண்டோ ஷாப்பிங்லாம் அங்கே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து வாங்குற மாதிரி இருந்தால் தான் போகணும். நான் அதனால் வந்து அங்கே போகல. இந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினலாகவே இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு பெயிண்ட்டுமே விடலை. எல்லா இடத்துலையும் நின்று எல்லா ஃபோட்டோஸுமே எடுத்தோம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபோட்டோ லவ்வர்ஸ், உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபோட்டோ வேணும், ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் போசஸ்லாம் கொடுத்தோம். அப்புறம் இந்த மாதிரி சிங்கம் ஸ்டாச்சுலாம் இருந்தது. ஸோ அது மேலே வந்து பசங்களெல்லாம் வச்சு அழகாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருந்தோம். இங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து 1 by 1 வந்து சில ஃபோட்டோஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்து கிளம்புனோம். ஸோ ஈவினிங் வந்து டைம் வந்து 5 o'clock. அங்கே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் கிளம்பி வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்து கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னரை வந்து முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூப் டாப் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்மளை வந்து டாப் ஹேண்டல்லேருந்து சுற்றி பார்க்குற வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.